வணக்கம் நண்பர்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம பப்பாளி செடி வந்து நடவு செய்ய போகிறோம். அதுக்காக எடுத்துன்னு வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா நாட்டு பப்பாளி வந்து நிறையா இருக்கும். இப்போ நாட்டு பப்பாளி எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதனால் இந்த பப்பாளி செடியை விதைக்கி வச்சு போட்டு வச்சுருந்தோம் நெகிழில். அதுக்காக இப்போ நட போகிறோம். இதை பார்த்தோம்னா நம்ம வந்து சின்ன வயசில் வந்து நிறைய பப்பாளி செடி நிறைய சாப்பிடுவோம், நாட்டு பப்பாளி. அந்த மாதிரி இப்போ வந்து கிடைக்கிறது கிடையாது. அதனால் இது நாட்டு பப்பாளி பக்கத்தில் இருந்தது, அதை சாப்பிட்டு விதை போட்டு வச்சுருந்தோம். முளைச்சிருச்சு. சரி எடுத்து நடுவோம், போதும் இதுக்கு மேலே வளர்ந்தாக்கா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து நட்டாச்சு. நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பப்பாளி மரம் இருந்தால் நல்லது. இது பாருங்கள், இதுதான் இயற்கையில் போட்டு வச்சுருக்கிற நம்ம கரைசல். இது வந்து வேர் பிடிக்கிறதுக்கு, நல்லா பச்சை கட்டி துளிர் நல்லா வைக்கிறதுக்கு இது எடுத்துன்னு போய் ஊற்ற போகிறோம் செடிக்கு. சும்மா எந்த அளவுக்கு வாசனை வந்து அவ்வளோ அருமையாக வருதுங்க பாருங்கள். அவ்வளோ அருமையாக சும்மா கல் வாசனையோட அதிகமாக வரும் வாசனை. சும்மா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதுக்கெல்லாம் எல்லா செடியும் கொடுத்தோம்னாக்கா நல்லா துளிர் நல்லா வைக்கும், செடி நல்லா வளமாக வரும். நல்லா சத்தும் உள்ளது இதுலேயே. இதுதான் செடிக்கு நல்லா சத்து. எந்த அளவுக்கு நம்ம என்பிகே கெமிக்கல் என்னென்ன சத்து கொடுக்குறோமோ எல்லா சத்தும் இதில் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு வந்து தய சத்து வேறு பிடிச்சி எந்த அளவுக்கு வருதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம், போடுவோம். இது பார்த்திங்கனாக்கா அது வந்து ரெண்டாவது செடிக்கு அதில் ஊற்றியாச்சு. வந்து மண் தள்ளிட்டு பப்பாளி செடி தான் ரெண்டாவது செடி வைக்கிறோம். இது எந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். வீட்டுக்கு ஒரு பப்பாளி செடியை வளங்க. தாய்திரவம் கலந்தாச்சு, ஊற்றலாம். இது வந்து என்ன துளிர் எப்படி வைக்குதுன்னு பார்த்துருவோம். நல்லா துளிர் பிடிக்கும், அதுக்காக தான் இதை போட்டு வச்சுருக்குறோம். செடிக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி.